நந்தினி. அத்தியாயம் 8. நாதனோடு நான். காஞ்சிக்கு வந்து 2 நாட்கள் ஓடிவிட்டன. பழையாறை போன்ற ஊர்களில் இருந்தவர்களுக்கு காஞ்சி மாநகரம் ஒரு பிரமிப்பு. அதன் தெருக்களும் கட்டிடங்களின் வடிவமைப்பும் ஒரு பிரம்மாண்டம். சிறு சிறு கோவில்களில் கூட பல்லவரின் சிற்பக்கலை உச்சம் தொட்டிருந்தது. எப்பக்கம் திரும்பினும் கோவில்கள். ஈசனும் திருமாலும் போட்டி போட்டி கொண்டு வாசம் செய்து கொண்டிருந்தனர் போலும். குந்தவையையோ கரிகாலரையோ சந்திக்காத காலத்தில் இங்கு வந்திருப்பேன். அணு அணுவாக இந்த நகரத்தை ரசித்திருப்பேன். இங்கேயே இருந்து விடலாம் காலம் முழுவதும் என்று எண்ணி இருப்பேன். இப்போதைய என் நிலையே வேறல்லவா? வரதராஜ பெருமாள் கோயிலின் பின்புறத்திலேயே அந்தணர் குடியிருப்பு. காண வந்த என் சிற்றப்பாவின் வீடும் அதற்குள்ளேயே என்பதால் வெளியுலக தொடர்பு என்பது வேரோடு அருந்து போன ஒன்றாகிவிட்டது. தந்தை கோவில் பணிக்கு சென்ற பின் சித்தியோடு சில வீட்டு வேலைகள், அவரின் பழம்பெரும் கதைகள், பக்கத்து வீட்டு சிறுமிகளோடு சில விளையாட்டுக்கள் என பொழுதை கழிக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை அடுத்த வீட்டில் இருக்கும் அந்தணர் குடும்பம் கைலாயநாதர் கோயிலுக்கு செல்வதாக கூற நானும் அவர்களோடு செல்ல முடிவெடுத்தேன். இரவு வந்த தந்தையிடம் மெல்ல பேசி அனுமதியும் வாங்கி கொண்டு சற்று நேரமாவது நிம்மதியாக சுவாசிக்கலாம் என அவர்களோடு சேர்ந்து கொண்டு கைலாயநாதரை காண புறப்பட்டேன். வழி நெடுக அடுத்த வீட்டு மாமியின் அந்த கால நினைவலைகளை வலுக்கட்டாயமாக என் மனதில் புகுத்தி கொண்டே வந்தார். காதில் விழுந்த அவரது வார்த்தைகளை உள்ளுக்குள் வாங்காது அங்கும் இங்கும் கண்களை அலைபாய விட்டுக்கொண்டே வந்தேன் நான். எங்காவது கரிகாலர் தென்படுவாரா? எவராவது வீரர்களிடத்தில் கேட்கலாமா? அரண்மனைக்கு உள்ளேயே அடைந்து கிடப்பாரோ? பலவிதமான சிந்தனைகள் எனக்குள். ஏதோ ஒரு தெருமுனையில் கூட்டமாக வீரர்களை கண்டால் இவர்கள் அவரின் மெய்க்காவல் படையினராக இருப்பார்களோ என்ற ஆவலில் அலைபாய்வேன். கூட்டத்தின் நடுவில் எங்காவது நிற்பாரோ என வழிநடுக கண்கள் தேடின. புரவி சத்தம் கேட்டாலே அது அவராக இருக்குமோ என்று பரிதவித்தேன். என்னவாயிற்று நந்தினி உனக்கு? ஏன் இப்படியாகிவிட்டாய் நீ? கரிகாலரை கண்ட பின் என்னவானது உன் லட்சியம்? குந்தவை காட்டிய அலட்சியத்தை மறந்துவிட்டாயா? கரிகாலரின் நினைப்பில் கரைந்து போனதா பட்ட அவமானங்கள் அத்தனையும்? கேள்விகளால் என்னை உலுக்கியது மனசாட்சி. இல்லை இல்லை, எதையும் மறக்கவில்லை. அதற்காகத்தான் எல்லாமே. கரிகாலரை வைத்துதான் நான் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். அதனால்தான் மறுபடியும் அவரை சந்திக்க நான் துடிக்கிறேன் என்று எனக்குள் நானே சமாதானம் கூறினேன். பொய், அத்தனையும் பொய். கரிகாலர் மேல் நீ கொண்ட பிரியம் உன் லட்சியத்தை மறக்கடித்து விட்டது. எப்படி சந்திக்கலாம் என திட்டமிடும் உன் மனது ஏங்க ஆரம்பித்து விட்டது இப்போது. அவரை பயன்படுத்தி உன் லட்சியத்தை ஈடேற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவரை கண்டாலே போதும் என தவிக்க ஆரம்பித்து விட்டாய் நீ. அவர் மேல் நீ கொண்ட பிரியம் உன்னை பித்து பிடித்தவளாக்கி கொண்டுள்ளது. சுதாரித்துக்கொள் நந்தினி. உன் பெற்றோர் எவரென அறிய வேண்டும். குந்தவைக்கோர் பாடத்தை கற்றுத்தர வேண்டும். இதற்கெல்லாம் உண்மையிலேயே தடையாக இருப்பது யார் தெரியுமா? நீதான். நீ கொண்ட பிரியம்தான் என ஆணித்தரமாக அடித்து சொன்னது மனசாட்சி. பதில் கூற முடியாமல் நான் பதட்டமானேன். இல்லை, அப்படியாக விடமாட்டேன். என் லட்சியத்திற்கான தடையாக என் பிரியம் இருக்குமெனில் அதனையே தகர்த்தெறிவேன். எனக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பமும் தேவையில்லை. நான் நினைத்தது நடக்க வேண்டும். அரசியாக வேண்டும் நான். என் முன் குந்தவையை, அந்த பார்த்திவேந்திரனை, அந்த அனிருத்த பிரம்மராயரை, என்னை ஏளனம் செய்தவர்களை அத்தனை பேரையும் என்னை வணங்க வைக்க வேண்டும். அதற்காக எதையும் செய்வேன். எவர் மூலமும் செய்வேன். எனக்குள் உறுதியாக கூறிக்கொண்டேன். கைலாயநாதர் கோயில் அதற்குள் வந்துவிட வண்டி விட்டு இறங்கி உள்ளே நுழைந்தேன். வெளி தோற்றத்திலேயே கண்களை விரிய வைத்தது அக்கோயிலின் வடிவம். உள்ளே நுழைந்து ஒவ்வொரு சிற்பமாக பார்க்க விரித்த கண்களை மூட இமைகள் மறந்து போயின. மணற்பாறைகளை வைத்து இப்படியொரு அற்புதமா? ஈசனின் அத்தனை கோலங்களும் இடம் வலம் என இருபுறமும் வடிவமைக்கப்பட்ட யானை முகங்களும் நந்திகளும் பாறைகள்தானா? நம்பவே முடியாமல் தடவி தடவி பார்த்தேன். சிற்பத்தின் நேர்த்தியும் அமைக்கப்பட்ட விதமும் பல்லவர் காலத்திற்கே நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்றுவிடும் போல் உள்ளதே என்று வியந்தேன். ராஜசிம்ம பல்லவனின் கனவு சாம்ராஜ்யம் என்று இதனை கூறுவது மிக பொருத்தம்தான் என்று தோன்றியது. நேரமாகிவிட்டது. முதலில் சென்று கைலாயநாதனை தரிசித்து விடுவோம். அதன் பிறகு வந்து சுற்றி இருக்கும் அற்புதங்களை ரசிக்கலாம் என உடன் வந்த மாமியும் கூற அத்தனைக்கும் மூலமான ஆதிநாதனை காண சென்றேன். பட்டு வேட்டியுடுத்தி கம்பீரமாக அமர்ந்து
இப்போதுதான் வர தோன்றியதா என கேட்கும் வீட்டு பெரியவர் போல அமர்ந்திருந்தார் கைலாயநாதர். லிங்க வடிவில் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் மண்பட தரையில் விழுந்து வணங்கியது இவர் முன்புதான் என்ற உணர்வு தோன்ற என்னையும் மீறி விழுந்து கும்பிட்டேன். சக்தி வாய்ந்தவர் மட்டுமல்ல கைலாயநாதர், பெரும் வரப்பிரசாதி. வேண்டுவன எதுவாயினும் உடனே தந்தருள்வார். உண்மையான மனதோடு எது வேண்டினாலும் உடனே நடக்கும். மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் என கருவறையில் இருந்த சிவாச்சாரியார் கூறிவிட்டு ஆரத்தி காட்டி பூஜை செய்ய கண்களை மூடினேன். மனதை ஒருமுகப்படுத்தினேன். கைலாயநாதரை நெஞ்சில் கொண்டு வந்தேன். என் லட்சியம் நிறைவேற துணை நிற்பாய் இறையே என வாய்விட்டு வேண்ட ஆரம்பித்தேன். எப்படியாவது விரைவில் கரிகாலரை மீண்டும் ஒருமுறை காண வேண்டும் ஐயனே என உள்மனம் இறைஞ்சியது. இறைக்கு புரிந்திருக்கும் எதனை நிறைவேற்ற வேண்டுமென கண் திறந்து பார்க்கையில் கைலாயநாதர் புன்னகைப்பது போல எனக்கு தோன்றியது. தரிசனம் முடித்து வெளியில் வந்தோம். பசிக்கிறது என பிள்ளைகள் கூற கொண்டு வந்த பலகாரங்களோடு கோயில் பிரகாரத்தில் ஒரு மூலையாய் சென்று அமர்ந்தார் மாமி. அவரை சுற்றி பிள்ளைகளும் அமர்ந்து கொள்ள எனக்கு எதுவும் உண்ண மனமில்லை. நான் சென்று இன்னும் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் மாமி என்றேன். கேட்ட என்னை ஒரு கணம் முறைத்து பார்த்தார் மாமி. என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. போய் வா, ஆனால் சீக்கிரம் வந்துவிடு என்றார். அடுத்து ஏதாவது சொல்வதற்கு முன்பு அங்கிருந்து நகர்ந்தேன். ஒவ்வொரு சிற்பமாக நிதானமாக பார்த்தேன். ஈசனின் பல்வேறு நிலைகளை, பல்வேறு முக பாவனைகளை நேரில் கண்டது போல வடித்திருந்தார்கள் பல்லவ சிற்பிகள். உமை அவளின் இடைநலிடம் அசிர வைத்தது. ஒவ்வொன்றாய் நின்று ரசித்து கொண்டே முன்னே இருந்த ஒரு சிறு மண்டபத்தின் அருகில் வந்தேன். மண்டபத்தின் நுழைவு வாயில் தூண்களின் அருகில் ஒருவர் நின்றிருந்தார். அவரோடு சிவாச்சாரியர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். இருவரும் அந்த தூணில் உள்ள ஏதோ ஒன்றினை காட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன இருக்கிறது அங்கு? ஏதாவது அற்புதமான சிற்பமா? அவர்கள் அங்கிருந்து நகரட்டும், போய் பார்க்கலாம் என நான் காத்திருந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் சிவாச்சாரியார் அங்கிருந்து நகர்ந்துவிட அந்த மனிதர் மட்டும் நின்றிருந்தார். எளிமையான உடை, தலையில் துண்டை தலைப்பாகை போல கட்டியிருந்தார். பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது முகமெல்லாம் பல நாள் மழிக்காத மீசை தாடியோடு இருந்தது. இடையில் ஒரு துண்டை சுருக்கி கட்டியிருந்தார். அந்த தூணின் மீது கை வைத்து அதன் மீது தன் நெற்றியை வைத்து கீழே பார்த்தபடி நின்றிருந்தார் அவர். நேரம்தான் கழிந்ததே தவிர அவ்விடம் விட்டு அவர் நகர்வதாக தெரியவில்லை. மாமி வேறு தேடிக்கொண்டு வந்து விடுவார். என்ன செய்யலாம்? நேரடியாக அவர் இருக்கும் இடமே சென்று அவரிடமே கேட்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடு அவரை நெருங்கினேன். சற்று நகர்ந்தால் நாங்களும் பார்க்கலாம் ஐயா என்றேன் நான் பின்னிருந்து. என்ன பார்க்க போகிறீர்கள் இங்கு என கேட்டார் அவர் முகத்தை திருப்பாமல். இத்தனை நேரம் நீங்கள் எதனை கண்டீர்களோ அதனைத்தான். சட்டென்று நிமிர்ந்தார் அவர். என் முகம் நோக்கி நேரடியான ஒரு பார்வை. சரி பாருங்கள் என கூறிய வேகத்திலேயே திரும்பி நடக்க, என்னவாயிற்று இவருக்கு என்ற கேள்வியோடு அந்த இடத்தில் என்ன உள்ளது என்று பார்க்க ஆவலாய் என் கண்களை திருப்பிய போதுதான் உணர்ந்தேன் அதனை. இப்போது நான் பார்த்த கண்கள் குறுவாளை ஒத்திருந்தது. சட்டென பார்த்த ஒரு பார்வை என்றாலும் வீச்சு அதிகம். அந்த கண்களை நினைக்கும் போது ஏதோ செய்கிறது எனக்குள். அவர்தான் நந்தினி, அது அவர்தான். காண வேண்டும் என நீ தவம் இருக்கும் கரிகாலர் தான் அவர். ஓடு நந்தினி ஓடு, கைலாயநாதர் உன் வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டார். போ நந்தினி போ என உள்ளிருந்து ஒரு குரல் என்னை உசுப்ப சற்று தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த அவரை நோக்கி ஓடினேன். அந்த நடையின் கம்பீரம் கண்டதும் உறுதியும் செய்து கொண்டேன். என்னை தெரியவில்லையா இளவரசி? அத்தனை எளிதாக மறந்து விட்டீர்களா? மூச்சு வாங்கியபடி அவர் முன்னே சென்று நின்று கேட்டேன். சட்டென ஒரு ஓரமாய் என்னை இழுத்து சென்றார். பிறகு ஆழமாக நோக்கினார். எப்படி கண்டறிந்தாய் நந்தினி என்னை? வார்த்தைகளில் கோபம் தெரித்தது. என் பெயர் நினைவிருக்கிறது எனில் என்னையும் நீங்கள் மறக்கவில்லை. நன்றி எம் இறையே என்றேன் நான் உணர்ச்சி வசப்பட்டு. எப்படி தெரிந்து கொண்டாய் நான் தான் என்று மறுபடியும் கோபமாக கேட்டார். மனதிற்குள் இருப்பவர் எத்தனை வேடங்கள் போட்டாலும் யார் என்பதை எளிதாக காட்டி கொடுத்து விடுவன கண்கள் தான் இளவரசே என்றேன். என் கண்களா? அத்தனை ஆழமாக நீ கவனித்திருக்கிறாயா? நெருங்க கூட விட்டதில்லையே நான் உன்னை என்றார் அவர். இம்முறை வார்த்தைகளில் சற்று வெம்மை குறைந்திருந்தது. நெருங்காவிட்டால் என்ன இளவரசே? ஒரு முறை கண்டால் போதாதா? வேண்டியவரின் ஒவ்வொரு நகர்வும் மனனமாகிவிடாதா கேட்டேன் நான். சட்டென ஒரு புன்னகை முகத்தில் அரும்பியது அவரிடத்தில். எதற்காக சிரிக்கிறீர்கள் இளவரசே?
என் நண்பன் பார்த்திவேந்திரனை நினைத்தேன். மாறு வேடம் அணிந்து நினைத்த இடத்தில் சுற்றுவதில் என்னை விஞ்ச ஆளே இல்லை என்றான் அவன். எவராலும் கண்டே பிடிக்க முடியாத அளவிற்கு என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்பான். இத்தனை நாட்கள் நானும் அதை உண்மையென நம்பி கால் போன போக்கில் சுற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ மிக எளிதாக கண்டுபிடித்து விட்டாய். இதை பார்த்திவேந்திரன் அறிந்தால் அவன் முகம் போகும் போக்கினை நினைத்து சிரித்தேன் என்றார் அவர். அவர் கூறியதும் உண்மைதான் இளவரசே. அத்தனை எளிதாக எவராலும் கண்டுபிடித்துவிட முடியாதுதான். ஆழமாய் நேசிப்பவரால் மட்டுமே கண்களை வைத்து கண்டறிந்துவிட இயலும் என்றேன் நான். சட்டென என்னை கூர்ந்து பார்த்தார் அவர். நேசிப்பா? என்னிடமா? நினைத்து கூட பார்க்காதே நந்தினி. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துயரப்படுவாய். அது போகட்டும், எங்கே இவ்வளவு தூரம், காஞ்சி வரை கேட்டார் அவர். நாதனை காண வந்தேன் என்றேன் நான். உள்ளுக்குள் ஏதோ ஒன்று இம்சித்தது என்னை. எப்படி இத்தனை தைரியமாக இவர் முன்பு பேசுகிறேன் என்பது கூட எனக்கு புரியவில்லை. என்ன உளறுகிறாய்? சீறினார் அவர். கைலாயநாதரை காண வந்தேன் என்றேன் என சமாளித்தேன் நான். இம்முறையும் தனியேதான் வந்தாயா, இல்லை அன்று போல தனித்து தொலைந்துவிட வந்தாயா? இனி தொலைவதாக எண்ணமில்லை எனக்கு. தெரிந்தவர்களோடு வந்தேன் என்றேன் நான். சரி, புறப்படு, நேரமாகிவிட்டது. என்னை இங்கு கண்டதாக எவரிடமும் கூறிக்கொண்டு திரியாதே. போவதற்கு முன்னால் ஒரு கேள்வி இளவரசி. அங்கு என்ன பார்த்து கொண்டிருந்தீர்கள் அத்தனை நேரமாக? என் முன்னோர் பராந்தக சோழரின் கல்வெட்டு அது. அன்றே முடிக்க வேண்டிய ஒன்றினை அவர் முடிக்காது விட்டதை இன்று வரை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது அது என்றார் அவர். இக்கோவிலுக்கு கொடுத்த நிபந்தங்கள் பற்றிய குறிப்பா அது? ஏதேனும் கொடுக்க மறந்துவிட்டாரா? அப்பாவியாய் கேட்ட என்னை பார்த்து வாய்விட்டு சிரித்தார் அவர். நிபந்த கல்வெட்டுதான், ஆனால் அதன் ஆரம்ப வரிகள்தான் இன்னமும் முற்று பெறாமல் சுற்றுகிறது. அதனை முடித்து வைப்பதற்காகத்தான் எனது பிறப்பே என்றார் அவர். புரியவில்லையே, சற்று விரிவாக கூறுங்களேன் என்றேன். சில காரியங்களை முடித்துவிட்டு கூறுவதுதான் சிறப்பு. அது முடிக்கப்படும் போது நீயே புரிந்து கொள்வாய். முடித்து விட்டீர்கள் என்பதை நான் எப்படி அறிவது? அதுவரையில் நான் உங்களோடு தான் இருப்பேனா என்ன? கேட்ட என் அருகில் மிக நெருக்கமாக வந்தார் அவர். நந்தினி, உன் வார்த்தைகளின் பொருள் புரியாமல் இல்லை எனக்கு. ஆனால் வேண்டாம், உன் வாழ்வே பாழாகிவிடும் இந்த நினைப்பால். நான் படைக்கப்பட்டதன் நோக்கமே வேறு. அது தெரிந்ததால் தான் என்னை நானே ஒரு முரடனாகவும் மூர்க்கனாகவும் மாற்றி வைத்திருக்கிறேன் உலகத்தார் கண்களுக்கு. என் வாழ்விற்கான அர்த்தமே வேறு. அது நிறைவேறும் வரை வேறு எதையும் சிந்திக்க என் மனம் இடம் கொடுக்காது. நடக்கவே முடியாத ஒன்றை நினைத்து தேவையற்ற கற்பனைகளை உனக்குள் வளர்த்து கொள்ளாதே. புரிந்திருக்கும் என நினைக்கிறேன், போ என்றார் அவர். நான் உங்களை நேசிக்கிறேன் இளவரசி. என்னை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்றேன். எதனையும் விட அதிகமாக நான் நேசிப்பது வேறொரு விஷயத்தை. அது நிறைவேற வேண்டுமெனில் உனது நேசத்திற்கெல்லாம் வேலை இருக்காது அங்கு. நான் அரச குடும்பத்தினை சேர்ந்தவள் அல்ல என்பதால் மறுக்கிறீர்களா இளவரசி? குடும்பம் என்ற விஷயமே என் லட்சியத்திற்கு ஆகாது என்கிறேன் நான் என்றார் அவர். எரிச்சலாக வந்தது எனக்கு. என்னதான் உங்கள் லட்சியம்? அதையாவது கூறுங்களேன். அதனை நிறைவேற்றவாவது உங்களுக்கு துணையாக இருக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்ற என்னை பார்த்து அவர் சிரித்தார். களத்தில் வாளேந்தி முடிக்க வேண்டிய விஷயம் அது நந்தினி. பெண்களை போர்க்களத்திற்கு அனுப்பும் அளவிற்கு சோழத்தின் வீரம் குறைந்துவிடவில்லை இன்னமும் என்றார் அவர். நிச்சயம் யாரோ ஒருவனை களத்தில் வீழ்த்த துடிக்கிறார் இவர் என்பது புரிந்தது எனக்கு. அரசர்கள் என்றாலே எதிரிகளும் இருக்கத்தானே செய்வார்கள். வெட்ட வெட்ட புதிதாக எவரேனும் முளைத்துத்தானே வருவார்கள். அதற்காக அது மட்டுமே வாழ்க்கையாகிவிட முடியுமா கேட்டேன் நான். புதியவன் அல்ல நந்தினி, பழைய ஆள்தான். பலரல்ல நந்தினி, ஒரே ஒருவன்தான். ஒட்டுமொத்த சோழர்குல பெருமைக்கும் களங்கமாக ஒரு பட்டத்தை சூட்டிக்கொண்டு பல்லாண்டுகளாக திரிகிறான். அவன் சிரமறுத்து வீசாத வரை சோழர் குலத்தின் பெருமை பேசுவது வீண். அது நடக்கும் வரை வேறு எதுவுமே இல்லை என் வாழ்வில் என்று ஆவேசப்பட்டார். அவரது கண்கள் சிவந்தன. கோபத்தில் உதடுகள் கடித்து குருதி துளி எட்டி பார்த்தது. பூமியை ஓங்கி காலால் மிதித்தார். தான் எங்கிருக்கிறோம் என்பதையே மறந்து போனார். அடே வீரபாண்டியா, எங்கே போய் ஒளிந்து கொண்டாயடா? என் கண் முன்பு நீ வரும் அந்த நாள்தான் உன் வாழ்வின் கடைசி நாளடா. உன் சிரமறுத்து அதனை கோட்டை வாயிலில் கட்டி தொங்கவிட்டு இது நாள் வரை சோழம் கொண்டிருக்கும் அந்த இழுக்கினை துடைத்து எறிவேனடா என வெறி பிடித்தார் போல கத்தினார் கரிகாலர். ஏதும் புரியாவிடினும்
அவரது ரௌத்ரமான மற்றொரு ரூபம் கண்டு அதிர்ந்து போய் நின்றேன் நான். நல்ல வேளையாக பிரகாரத்தில் எவரும் இல்லை அந்த நேரம். நந்தினி, நந்தினி என அந்த நேரத்தில் மாமி தேடிக்கொண்டு வரும் குரல் கேட்க, யார் இவர் என்ற தேவையற்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை விட்டு நடந்தேன் நான் மாமியை நோக்கி. எங்கே எல்லாம் தேடுவது உன்னை? எங்கே அடி போய்விட்டாய்? எங்காவது தொலைந்து விட்டாயா என நான் பயந்தே போய்விட்டேன் என்றார் மாமி. ஏற்கனவே நான் தொலைந்துதான் போய்விட்டேன் மாமி என்ற எனது வார்த்தைகள் காற்றில் கரைந்து கரிகாலரை நிச்சயம் அடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் திரும்பி பார்த்த வேளையில் வெகு தொலைவில் வேகமாக நடந்து போய்க் கொண்டிருந்தார் கரிகாலர். அவரோடு என் உயிரும் போவது எனக்கு மட்டுமே தெரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.